ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஸ்ரீ பேசுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் ஆர்பிஎம் மைல்ஸ் ஆஃப் பாண்ட். இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா கோத்தரி தான் சும்மா ரைட் கிளம்பியாச்சு. இங்க இருந்து கரெக்டா 66 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம 2 ஹவர்ஸ்ல போய் ரீச் ஆகும் சொல்லிட்டு கூகுள் மேப் சொல்லுதுங்க. எவ்ரி ரைட்ல நான் ஃபீல் பண்ற மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்க ஹார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகணும் தாங்க எவ்ரி ஜர்னி ஸ்டார்ட் பண்றேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி தள்ளி விட்டுருங்க. அதிகமாங்க என்னோட போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் நினைச்சே பார்க்கலங்க. அவ்வளவு லவ்வா காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க இன்னைக்கு. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீதெல்லாம் விளாக் பண்றேன். மறக்காம நம்ம சேனல்ல வந்துட்டு எல்லாம் வந்து டிராவல் வீடியோஸ்லாம் கண்டிப்பா வரும். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பைக் எடுத்து கிளம்பியாச்சு. அப்படி ஜாலியா இதை மழை வர மாதிரியே இருக்குங்க. அப்பப்ப மழை பெய்யுது, அப்பப்ப லைட்டா வெயில் அடிக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க நல்லா பயங்கரமா மழை பெய்ஞ்சிச்சு. நானும் அவ்வளவுதான் இன்னைக்கு விளாக் எடுக்க முடியாது அப்படின்னு பயந்துட்டே இருந்தேங்க. ஆனா கொஞ்சம் செகண்ட் டக்குன்னு பாத்தீங்கன்னா மழை நின்றுச்சு. சரி, ஓகே. நானும் பண்ணிருந்தேன்னா கரெக்டா வாட்டர் வாஷம் பண்ணேங்க. அவ்வளவுதான். சரி, மழை பெய்து நான் வண்டி நாரையும் அப்படின்னு நினைச்சேன். அந்த வேலை நல்லா நின்றுச்சுங்க. போறது ரைட் சைடு, ஆனா லெஃப்ட் சைடுல லேண்ட்ல இருந்து கிராஸ் பண்றாங்க. பாத்தீங்களா? என்ன இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம தாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சேஃபா போகணுமோ அந்த அளவுக்கு சேஃபா போய்க்கணும். ஆனா ஏகப்பட்ட பேர் வந்து அப்படியே ஓட்டுவாங்க. இப்ப நம்ம எந்த வழியா போறோம் பாத்துட்டீங்கன்னா கோவில் பாளையம் வழியா தாங்க போறோம். கோவில் பாளையத்துல இருந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு காரமணிக்கு. நம்ம அங்கிருந்து காரமணி டச் ஆகி அப்படியே ஒரே ரோடு மேற்பாளையம். மேற்பாளையத்துல இருந்து நம்ம அப்படியே போய்க்கலாம், பிரச்சனையே இல்லை. எனக்கு எல்லாம் பயமா இருக்கு. அங்க எப்படி மழையா இல்லைன்னு தெரியவே இல்லை. போன் பண்ணி கேட்கவும் இல்லை. ஆனா கோயம்புத்தூர்லயே ஒரு மாதிரி மிதமான கிளைமேட்டா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அப்ப கோட்டையில வந்துட்டு மிதமான மழையா இருக்கும். சரிங்க, அப்படியே நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் அப்புறமா விளாக் பண்றேன். ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும். கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் நாங்க அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ரோடா வந்தோன்னே அப்படியே விளாக் பண்றேன். A few moments later. நம்ம பைக்ல வேற பெட்ரோல் கம்மியா தாங்க இருக்கு. ஏதாவது பங்க் பார்த்து அப்படியே அடிக்கணும். இங்க ரைட் சைட்ல பங்க் இருக்கு. நம்ம அப்படியே பெட்ரோல் அடிச்சு அப்படியே கிளம்பிடலாங்க. இண்டிகேட்டர் போட்டுப்போம். ஆக்சுவலி எப்பயுமே நீங்க வந்து பெட்ரோல் அடிக்கும் போது ஒரே பங்க்ல அடிங்க. நான் எப்பயுமே வந்து பாரத் பங்க்ல அடிப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா பியூரா இருக்கும். நீங்க எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு பங்க் சூஸ் பண்ணி அங்க பெட்ரோல் அடிச்சுக்கோங்க. நான் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்ல?
இந்த கோணத்துலயே ஓகேங்க, அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. டக்குன்னு மறந்துட்டேங்க ரோட என்ன மறந்துட்டேன், அதான் ரோடு அடிச்சுட்டு இருந்தேன். கோவில்பாளையம் கோவில்பாளையம் கரெக்டா வந்துட்டோம். ஓகேங்க, நம்ம இங்க இருந்து லெஃப்ட் எடுத்துக்க வேண்டியதான். இங்க பெரிய குழி இருந்துச்சு, போட்டாங்க போல. இங்க பாருங்க, இங்க ஒரு சவுண்ட் வருமா, நம்ம எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்கும் மட்டும் பாருங்க. எப்படி பாத்தீங்களா? அது ஒரு ரிதம் மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி கேட்கும் போது எல்லாம் நல்லா அப்படி நல்லா குஜாலியா இருக்கு. இந்த ரோட்ல வந்து அவ்வளவு டிராபிக்கே இருக்காதுங்க. நம்ம வருஷம் ஜாலியா நம்ம விளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனாலதாங்க நம்ம இந்த வழியில வந்தோம். எங்க இருந்து யார் நடிப்பாங்கன்னு தெரியாது, அதனால நம்ம 360 வியூல வந்து பாத்துருக்கணும். 74 காரமடைங்க கரெக்டா ஒரு 16 கிலோமீட்டர் நம்ம காரமடை ரீச் ஆயிடுவாங்க. பாருங்க, லெஃப்ட் சைடுல தென்னை மரம், அந்த சைடுல தென்னை மரம் நல்லா இருக்குல்ல. இங்க வந்து வாழை மரம் இன்னும் வரல போல, இல்லன்னா வந்து வாழை மரத்தை ஆட்டை போட்டு போயிருக்கலாம். அப்படி இருக்குங்க. ஆனா லைட் எரியுது. நம்மால் பாத்தியா பக்கத்துல லைட் போட்டு போயிட்டு இருக்காரு ஜம்முன்னு. இந்த பாருங்க, இந்த ரோட்ல வந்து ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், ஆனா எல்லாத்தையும் நோண்டி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க, என்ன ரீசன் தெரியல. திரும்ப வரதா கவுண்ட் பண்ணுங்க. ஆனா யாரோ வந்துட்டு அரசியல்வாதி வர மாதிரி இருந்ததுனால வந்து நோண்டி வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு நியூஸ் வந்தது, ஆனா அது எந்த உண்மைன்னு தெரியல. அது தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பாய வளைவா இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து நம்ம திரும்புவோம். இந்த போலீஸ் என்ன இருக்காரு இல்லைங்க, நான் அப்படி வந்தேங்க, அவர் வந்து இப்படி போகிறாரு. ஆனா நான் இப்படி போறேங்கிறேன், தம்பி பரவாயில்ல இப்படி போங்கிறாரு. ஆனா நான் இப்படிதானே போகணும் அப்படின்னு தெரிஞ்சு இடையில அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்று இருக்காங்க. இவர் வந்து எப்ப விடுவாருன்னு தெரியல. ஆனா இங்க வந்து பயங்கர டிராபிக்கா இருக்கு. எல்லாம் வந்து இன்ப சுற்றுலா போறாங்க போல ஊட்டிக்கு. இந்த காரமடையிலங்க ஒரு பயங்கரமான கிராண்டா வந்துட்டு ரங்கநாதர் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு இல்லைங்க, அது அங்கேங்க ஒரு நல்ல ஒரு கிராண்டா ஒரு திருவிழா வரும். அந்த திருவிழா வந்து சூப்பரா நடக்கும் இந்த ஏரியால. அந்த கோயில் பாத்தீங்கன்னா ரங்கநாதர் கோயில்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு திருவிழா வருங்க, சூப்பர் பயங்கர கிராண்டா நடக்கும். ரங்கநாதர் கோயில் சொல்லிட்டு திருவிழா சூப்பரா இருக்கும். அப்பெல்லாம் வந்துட்டு டிராபிக் ஜாம் தான், இன்ச்சா நவருங்க. அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். எங்கடா ஸ்ரீ இன்வெஸ்ட் ஜாலியா வண்டி ஓட்டிட்டு போனேன், திடீர்னு பார்த்தா இங்கே உட்காந்துருக்காரு. ஆமாங்க, நைட்டா பசிச்சுங்க, காலைல சாப்பிடலையா, ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி கடைக்கு வந்தாங்க. இங்க இருக்க அக்கா அம்மா ஜாலிங்க,
ஃபன்னா பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து பண்ணோடனே வந்துட்டு ஹேண்ட் வாஷ் வந்துட்டு பண்ணுவாங்க எங்க காரணம் கேட்டாங்க. தம்பி ஹேண்ட் வாஷ் பக்கத்துல நிக்கிறேன், கொஞ்சம் திரும்பி பாரு அப்படிங்கிறாங்க. அங்க ஒரு வந்து பல்ப் ஆயிடுச்சு, அது எல்லாமே அடியில மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்தவங்க. உட்காந்துட்டு என்ன கேட்டு நம்ம ஆள் வந்து இட்லி வாங்கினாருங்க. இட்லி வாங்கி உட்காந்தாரு. இட்லிக்கு வந்து சட்னி கேட்டாரு. சட்னி தம்பி இப்போ வந்துட்டு இட்லிக்கு சட்னிலாம் கேட்கக்கூடாது, சட்னி சாம்பார்லாம் கேட்கக்கூடாது, வாங்கினா வந்து வறுவல் தான் வாங்கணும், மீன் வறுவல் தான் வாங்கணும், சிக்கன் குருமா அதுதான் வாங்கணும், நீ வந்து சட்னிலாம் கேட்டுருக்காத அப்படி பண்ண விட்டாங்க நம்ம ஆளுக்க. அதெல்லாம் கேட்டுக்காம நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு ஜாலியா சாப்பிட்டு இருக்காரு. இழுப்ப பாத்தீங்களா? சரிங்க, நான் மறுபடியும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். அப்படியே போக போக வாக் பண்றேங்க. மழை வர தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க அந்த ஹில் மவுண்டன் பாருங்க, அப்படியே பயங்கரமா தெரியுது பாருங்க. இந்த ஒரு காட்சியே அற்புதமா இருக்கு. நம்ம அப்படியே இங்க இருந்து ரைட் கட் பண்ணிடுவாங்க. ரைட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனா ஊட்டி குன்னூர். மழை வர பெருசா ஆரம்பிச்சிச்சுங்க. ஐயோ, நான் வந்து மழை பெய்ய நினைச்சேன், ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லாதான் இருக்கு, பிரச்சனை இல்லை. மழை வரப்போகுது, துளிகளும் தோறுது, நனையாமல் என்ன செய்வேன், கருகரும் கண்களால் கேள்வி கொள்கிறார். அங்க பாருங்க, அந்த வியூ மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெயின் கோட் எல்லாமே எடுத்து வந்துட்டோம், பக்கா சேஃப்டி. ரொம்ப மழை பெஞ்சா நம்ம வந்து ரெயின் கோட் போட்டுக்கலாங்க நிப்பாட்டி. இது ரொம்ப எக்ஸைட்டா இருக்குங்க, நம்ம எப்ப போய் சேருவோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த மூமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணணும். ஓ, நீங்க வந்து உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்ல வரணும்னா, நானு லைஃப்ல என்ன நடந்தாலுமே சரி, சரிங்களா, எவ்வளவு கவலை இருந்தாலுமே சரி, நீங்க வந்துட்டு எதுவுமே வந்து மைண்ட்ல ஏத்திக்காம அந்த மொமெண்டம் வந்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். ரொம்ப மழை பெய்யாதுங்க. சரிங்க, நான் அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே ரெயின் கோட் போட ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் ரெயின் கோட் போட்டு அப்படியே ஜாலியா போயிடலாம். இங்கண்ணா வரீங்க என்ன யானை? கீழே வந்து சரியான மழைங்க, ஆனா இங்க பாருங்க கம்ப்ளீட்டா வெயில், மழையே இல்லை.
அங்க இருந்து கொஞ்சம் தூரம் கூட இல்லைங்க. இங்க வெயில் மட்டும் தான் இருக்கு. ஆனா மழை சுத்தமா இல்ல. அப்பாதான். விழிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா இதுவா பாருங்க, இந்த பில்ல செம்ம டேமேஜுங்க. இந்த ரோட்ல ஒவ்வொரு பெண்டுமே வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்குங்க. பார்த்து கேர்ஃபுல்லா நம்ம வந்து பெண்ட் பண்ணணும். எப்பயுமே வந்துட்டு ஹில்ஸ் ஏறும்போது சரி இறங்கவும் சரி பார்த்து கேர்ஃபுல்லா இறங்குங்க, பார்த்து கேர்ஃபுல்லா ஏறுங்க. ஃபர்ஸ்ட் யூ பெண்ட். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னா, அங்க உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இடத்த காமிக்கிறேன். இந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க மேட்டுப்பாளையம் வியூ. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஃபுல்லா அந்த வியூ தெரியும், எல்லாமே கவர் ஆகும். என்ன அழகா இருக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கு. அந்த வியூ பாயிண்ட் நின்று விளாக் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே விளாக் எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே அங்க சுத்தி இருக்காங்க எல்லாம் அப்படியே பெரிய பாக்குறாங்க. எனக்கு சரியா வச்சுங்க. அது நான் அங்க இருந்து போற வரைக்குமே அப்படியே பெரிய பாத்துட்டே இருந்தாங்க. இப்போ கரெக்டா இந்த டைம் என்ன பாத்தீங்கன்னா 2:18 ஆயிடுச்சு. இது வந்து அலோட் இல்லைன்னு தெரியுங்க. நான் தெரியாம ஒன்றும் அரசு தெரியாது. என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இல்லை அலோடு இல்லை தம்பி, 9 to 11 தான், 11 வரைக்கும் தான் வந்துட்டு அலோடு தான். ஏன் என்ன ரீசன் கேட்கும்போது 11 மணிக்கு மேலே வந்துட்டு இங்கே அனிமலோட மூவ்மெண்ட்லாம் அதிகமாக இருக்குமாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்துட்டாங்க வெடிக்க. சரி, நான் ஒரு பிளானை போட்டு வந்து அப்டேட் பண்ணுறேங்க, எங்கே போகிறோம் என்ன பண்ணுறாங்க அப்டேட் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போனோம்லங்க, நம்ம அங்கே அலோவ் பண்ணனால நாங்கள் பசங்க ஜாலியாக பைக் எடுத்து வந்துட்டு இருந்தோங்க. சரி, இங்கே இடத்த பார்த்து நிப்பாட்டிட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோங்க. நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஃபாகு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபாகு. ஏதோ வண்டி வந்தாலுமே சரி, வண்டி தெரியவே இல்லை. இல்லை, வண்டியோட லைட்டே தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஃபாகு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எதுவுமே தெரியல, விசிபிளே இல்லைங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஜாலியாக அந்த ஃபாகு வச்சுக்கோங்க. நாங்கள் ரொம்ப குஜாலி ஆகிட்டோம். குஜாலி ஆகி நாங்கள் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். நாங்கள் அங்கே தவிர்த்து இங்கே குதிக்கிறது,
இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாமே எங்களை அப்படியே சிரித்தமா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா ஃபாக் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. ஃபாக் அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே மழை, எல்லாம் மழை. இப்ப வந்து லைட்டா மழை நின்றுச்சு. சரிங்க, இந்த மழைக்கு அப்புறம் அப்படியே நாங்க கிளம்புறோம். கிளம்பிட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டு vlog பண்றேங்க. எப்படி இருக்கு மட்டும் பாருங்க, கிளைமேட் அட்டகாசமா இருக்கு, அடி பொலி. இது வரும்போது சம்பவங்க. நாங்க அந்த கோழிக்கார வியூ பாயிண்ட் போக சொல்லிட்டு அங்க போன அலோவ் பண்ணல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அங்க வந்து சம்மர் டைம்ல மட்டும் அலோடு இருக்கலாமாங்க. இந்த மாதிரி மான்சூன் டைம்லாம் வந்து அலோடு இல்லைங்க. ஏன்னா அங்க அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லையாட்டுக்கலாம் உடல. வேற வழி இல்லாம நான் என்ன பண்ணிட்டேங்க, பேசாம திரும்பி போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நான் வந்துட்டு வந்துட்டோங்க. நான் வரும்போது தான் இங்க கடையில் நிப்பாட்டினேங்க. கடையில் நிப்பாட்டிட்டு நின்று இருக்கும் போது சரி இங்க இடத்த பார்த்தோம். அது என்ன காமிக்கிறவாங்க அப்படியே திருப்பி இல்ல சூப்பரா இருக்குல்ல பார்க்கும்போது. வந்து ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப அந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்குங்க இந்த இடம் ஃபுல்லா. உள்ள கால் வச்சோன்னா இழுத்துரும், உள்ள இழுத்துரும், ஃபுல்லா வந்து சேராதான் இருக்கும். பாத்தீங்களா, இங்க ஒரு காட்டுக்குள்ள இப்படி ஒரு அழகான ஒரு குளம் மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பார்க்கும்போது. சரிங்க, நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேனல் புதுசா இருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சவங்களுக்கு சப்போ அன்பை கொடுத்துட்டே இருக்கீங்க. இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. பை 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 பை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல.